இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து யாருக்கு என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் ஒரு வகையில் எனக்கு ரொம்ப 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 தாவேக்கா வந்து நிறைய தொகுதிகளில் வின் பண்ணது, முக்கியமாக பெரம்பூரில் வின் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் என் கணவர் தாலி கட்டின கணவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்மூடித்தனமான அன்பு வச்சுருந்தேன். அதன் காரணமாக டிஎம்கே மேலே ஒரு கண்மூடித்தனமான ஒரு அன்பு வந்து டிஎம்கே மேலே இருக்குது. அப்போது எங்கள் அப்பா ரயில்வே, ஐசிஎஃப், பெரம்பூர் நிறைய நான் சம்மந்தப்பட்ட ஆடிங்கிறதுனால அங்கெல்லாம் எனக்கு நிறைய ப்ரோலாம் இருக்காங்க. என்னோடய ப்ரோலாம் என்ன பண்ணாங்கன்னா என்னை வந்து ரொம்ப திட்டாங்க. இப்படி லூசுத்தனமாக இருக்காது, லூஸா நீ. அவங்களாம் வந்து எப்படி இருக்காங்க, இப்படி கண்மூடித்தனமாக வந்து எதையுமே யோசிக்காமல் இப்படி ஒருத்தங்க மேலே அன்பு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி என்னை வந்து நிறைய திட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி வந்து பண்ணுறாங்க, இவ்வளோ பண்ணியும் வந்து நீ இவ்வளோ கண்மூடித்தனமான அன்பு வச்சுருக்கியே, கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா, புத்தி இல்லையா அப்படிலாம் சொல்லி திட்டிருக்காங்க. என்னோட நிறைய ப்ரோ அப்படிலாம் திட்டிருக்காங்க. ஆனால் இப்போது நீங்களும் அதே தானே பண்ணியிருக்கீங்க. கண்மூடித்தனமாக ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டா அவரை ஜெயிக்க வச்சுட்டீங்க. அதானே உண்மை. இப்போ அதானே நீங்களும் பண்ணியிருக்கீங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை திட்டினது எல்லாமே அவங்களுக்கும் ரிப்பீட்டுப்பா நான் பண்ணுவேன்ல. நான் எப்போவுமே எதிர்கட்சி தான். ஏன் அவரே கூட ஒரு படத்தில், சர்க்கார் படத்தில் சொல்லியிருக்காரு, எதிர்க்க ஆளே இல்லைன்னு தெரிஞ்ச இடத்துலையே வந்து ஜனநாயகம் தோற்று போச்சுன்னு. எனக்கு டிஎம்கே தவிர மற்ற எல்லாருமே அண்ணன் தம்பி தான். டிஎம்கே மாமா வச்சா. அப்போது ரெண்டு பேரில் யார் ஜெயித்தாலும் நான் எதிர்கட்சியாக நின்று கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அந்த வகையில் பார்த்தா என்னை லூசுன்னு திட்டின ஆட்கள் எல்லாமே இவ்வளோ லூஸ்தனமாக கண்மூடித்த படிச்சிருக்கல, படித்த முட்டாள் அப்படிலாம் திட்டின ஆட்கள் எல்லாருமே இன்றைக்கி அதே வேலை தான் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு அன்பில் தோற்று போகலை. ஒருத்தங்க மேலே வைக்கிற அன்பில் தமிழ்நாடு தோற்று போகலை. என்ன மாதிரியே நிறைய லூசுங்க அலையுதுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம அன்பில் தோற்று போகலை, எதில் தோக்குறோமோ ஜெயிக்கலையோ, நம்ம நாடு இப்படி போக போகுது என்ன அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. வருத்தம், நன்மை, தீமை, ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ணவும் முடியாது அவரை. அது நல்லபடியாக கூட அவர் நடத்தலாம். இது எல்லாமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம அன்பில் தோக்கலை. ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுட்டோமா அதில் வந்து நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம். அப்படிங்கிறதுல தமிழ்நாடு மக்கள் மாறலைங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், பணம் தான் முக்கியமாக போயிடுச்சு, பணம் பெருசாக நினைக்கிறவங்க அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அன்புக்கு கட்டுப்படுறாங்க, ஒருத்தங்க மேலே கண்மூடித்தனமான அன்பு வச்சுருக்காங்கங்கிறது நிரூபணமாக இருக்குது. அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். கரெக்டு தானே ப்ரோ?